பாக்குறியா? கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் நான் என் லவ்வ சொல்றேன். நான் அப்படி சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? முதல்ல சொல்லு, அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ பாரு, எல்லார் முன்னாடியும் வச்சு அர்ஜுன் சார் கிட்ட என் லவ்வ நான் சொல்றேன். நீ என்ன பண்ண போறங்கறதையும் அப்புறம் பாக்குறேன். எப்படியோ என் புள்ள கல்யாணம் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் துணையா இருக்கணும். அம்மா, என்னப்பா? உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்கம்மா. சரி, நான் இப்ப வரேன். என்ன அண்ணன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. தகவலே சொல்லல, திடீர்னு வந்திருக்கீங்க. அதான் சம்பந்தம் பேசி முடிச்சாச்சுல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு. அப்புறம் எதுக்கு வீண் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஹாய். வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வாங்க இளமாறன், உட்காருங்க. பாத்தியா பாட்டி, ஆனந்தும் மீனாட்சியும் எப்படி ஈன்னு பல்லு இழிச்சிட்டு இருக்காங்கன்னு. புது சொந்தம் இல்லடி, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் பழக்க செய்யும். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஆனந்துக்கு பிராக்கெட் போட பார்த்தேன். என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாததுனால மீனாட்சிக்கு நானே ரூட் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த பாட்டி வேற எப்ப பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்கு. வசந்தரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பத்திரிக்கை நாளைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் வேகமா நடக்க ஆரம்பிச்சிரும். நடக்கும் நடக்கும். அது சம்பந்தமா தான் இப்ப நாங்க உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. பந்தக்கால் நடுறதுல இருந்து பத்திரிகை அடிச்சு முடிகிற வரைக்கும் நீங்க தான் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாண செலவு சுப செலவு, அதுல நாங்களும் எங்க பங்குக்கு செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்னதான் வசந்தராவ நீங்க உங்க வீட்டு பொண்ணுன்னு நினைச்சாலும் அவ எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக. அந்த சந்தோஷத்துல நாங்களும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால இனிமே செய்ய போற கல்யாண செலவுகள்ல 2 குடும்பமும் ஷேர் பண்ணிக்கலாமே. லூசு பய. ஐயோ தம்பி, இதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு? உங்க தகுதிக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியதானே பாட்டி. இதுல என்ன இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் வசுவோட கல்யாணத்தை முழுக்க முழுக்க நாங்களே எடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்டோம். செலவெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். என்ன அர்ஜுன் நான் சொல்றது? சரிம்மா. இது எங்க வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம். என் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு அப்பா சில ஆசைகள் வச்சிருக்காராமா. அது நாங்களும் செலவு பண்ணா திருப்தியா இருக்கும்னு ஆசைப்படுறாரு. தாராளமா பண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் கிராண்டா நடந்தா போதும். JKR குரூப்ஸோட மீனாட்சி கார்மெண்ட்ஸும் சேர போகுது. கல்யாணத்தை சூப்பரா பண்ணலாம். ஐயோ, நாளைக்கு பத்திரிக்கை வந்துரும் தம்பி. அது வந்த உடனே பரபரப்பா ஆரம்பிச்சிருவோம். என்னது பரபரப்பா? ஆமா, வேலை பரபரப்பா ஆரம்பிக்கணும்ல, அதத்தான் சொன்னேன். இங்க பாருங்க, அவங்க விருப்பப்படுற மாதிரி இந்த கல்யாணத்தை 2 ஃபேமிலியுமே செலவை ஷேர் பண்ணி நடத்தணும்னா நான் இப்போ அதுக்கு ஒரு நிபந்தனை விதிக்க போறேன். நிபந்தனையா? என்னம்மா? ஆமாப்பா, இது பெரிய நிபந்தனை. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரே ஃபேமிலியா டிஃபன் சாப்பிடலாம்.
டிஃபன் சாப்பிடறதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப் அம்மா. அம்மா சொல்றது கரெக்ட். இளமாறன் சார், எங்க வீட்டு டிஃபன் சூப்பரா இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். வசு, மேடம், கெஸ்டுக்கெல்லாம் நீ பரிமாறுமா, இனியா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும். வேண்டாம் மேடம், இனியாவும் சாப்பிடட்டும், நான் மட்டுமே பரிமாறுறேன். எல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். பாட்டி வாங்க வாங்க. ஐயோ வாங்க, சூடு ஆறிடு போகுது. ஐயோ, இவ வந்து பக்கத்துல கொண்டாலே. இலக்கியா, எனக்கு அந்த தண்ணி ஜக்க கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? வாட்டர் ஜெக் தானே, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? தோ தோ கொண்டு வர, வெயிட் பண்ணுங்க. மீனாட்சி, வாங்க இங்கே உட்காருங்க. உட்காருங்க. இலக்கியா, நீங்க அங்கே உட்காந்துக்கோங்க. எனக்கு வாஸ்துப்படி அங்க சரியில்லை, அதான் இங்கே உட்காந்துக்கிட்டேன். பாட்டி, ஆனந்த பாரு பாட்டி. சாப்பிடும் போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு முதல்ல சாப்பிடு. ஐயோ, டெய்லி எங்களுக்கு இட்லி வடை இடியாப்பம் சாப்பிட்டே பழக்கம். வேற ஏதாவது இருக்கா? இளமாறன், இது உங்க வீடு மாதிரி. வெக்கப்படாம எதுவா இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரி சார். ஆமா தம்பி, அதுலயும் வசு வேற பரிமாறுறா. பார்த்து நல்ல பக்குவமா சாப்பிடுங்க. மீனாட்சி, வெக்கப்படாம சாப்பிடுங்க. இங்க பாரு வசு, முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து வை. சரி மேடம். 2-3 எடுத்து வச்சுக்க, அப்புறம் தீந்துரும். கூட்டம் ஜாஸ்தி, எடுத்து வச்சுக்க. நமக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்புறம். என்னங்க இது 3வது வடை. அர்ஜுன், பரவாயில்ல, அர்ஜுன் சாப்பிடுறேன். எதுக்கு எழுந்துட்டீங்க? உட்காருங்க. ஸ்வீட் சாப்பிட்டா விக்கல் நின்றுன்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க. ஐயோ, ஸ்வீட் சாப்பிட்டதுனாலதான் அர்ஜுனுக்கு விக்கலே. விக்கல் நிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா விக்கல் உடனே நின்னுடும். அர்ஜுனுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கன்னா அது நான் தான். அர்ஜுன், நான் சொல்றது உண்மைதானே? அர்ஜுன், என்ன பாருங்க. பாருங்க அர்ஜுன். என்ன இனியா, மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா உடனே விக்கல் நின்றும். நீங்க அண்ணனுக்கு விக்கல் நிக்கவே இல்ல, இப்பதான் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது.
ஐ லவ் யூ சார். என்ன பாட்டி நடக்குது? என்ன பாட்டி என்ன பாட்டின்னு அந்த ஓட்டாம்பரைய பாரு, எல்லாரும் முன்னாடியும் வந்து பூ குடுக்கறா பாரு. நீயும் தான் இருக்கிய, உனக்கு நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன், ஒன்னத்துக்கு துப்பு இல்ல. தண்ணி ஜெக்கு கேட்டா நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துக்க. கல்யாணமாகவே கிழவியாக போற. வசுந்தரா, என்ன பண்ற நீ? வசு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படிதான் பண்ணுவியா? வசு, நீ பண்ணது பெரிய தப்புமா. ஏன் இப்படி பண்ண? மேடம், எதுக்கு என்ன எல்லாரும் திட்டுறீங்க? உன்னை திட்டாம கொஞ்சம் சொல்றியா? இல்ல மேடம், அர்ஜுன் சார பாருங்க. நீங்களே பாருங்க, அர்ஜுன் சாருக்கு விக்கல் நின்னு போயிடுச்சு. ஏய், என்னடி கதை விடுற? நீ அப்படியே ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே தம்பிக்கு விக்கல் நின்னு போச்சா? இல்ல விக்கல் எடுக்கிறப்போ ஷாக்கான விஷயத்த சொன்னாலோ இல்ல ஷாக்கிங்கான விஷயத்த செஞ்சாலோ அவங்களுக்கு விக்கல் நின்றும். நீங்களே பாத்தீங்கல்ல, அர்ஜுன் சாருக்கு விக்கல் நின்னு போச்சு. அண்ணி, சூப்பர் அண்ணி. செம்மையா ஐடியா பண்ணி அர்ஜுன் சாருக்கு விக்கல ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வசு எப்பவுமே இப்படிதான் புத்திசாலித்தனமா யோசிப்பா. பாத்தியா, நான் உன்கிட்ட விட்ட சவாலை நிறைவேற்றிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விக்கல் தானா வந்துச்சு, தானா நின்னுடுச்சு. இது எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீங்க? இந்த ஆக்ஷன் கிங்க்கு திடீர்னு விக்குது. இவ என்னடானா எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூங்கறா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, நம்ம தட்ட கவனிப்போம். என்ன மீனாட்சி, எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சமையலும் நல்லா இருந்துச்சு. அதோட அண்ணி பரிமாறினதுனால இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சு. ஓஹோ, அப்போ அண்ணி பரிமாறினது மட்டும் தான் ஸ்பெஷலா? அப்போ நான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது அதுவும் நல்லா இருந்துச்சு. எப்படி? திடீர்னு இப்படி கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே அங்க தெரிஞ்சுக்க முடியும். என்ன சம்பந்தி, எங்க வீட்டு சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? சொல்லணுமா? அருமையா இருந்துச்சுமா. அப்போ உங்க வீட்டுல சாப்பாடு போட மாட்டீங்களா? என்னம்மா, நீ எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாமா? வந்துருவேன். கண்டிப்பா வாங்கம்மா. நல்ல நெய் விருந்த ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பாம்மா, ஏற்பாடு பண்ணிடுவேன். என்னடி ஆனந்த் பாரு பாட்டி பாரு. மீனாட்சி ஆளுக்கு பிராக்கெட் போட்டுட்டு இருக்காளே, நானே கடுப்புல இருக்கேன். நீ என்னடா விருந்து போற, அது இதுன்னு பாப்பாடி போ. கிறுக்கச்சி ஒருத்தரை கவுக்கணும்னா நல்ல பிளான் பண்ணி கவுக்கணும்டி. உங்க அக்கா காரிய பாத்தியா? இன்னொருத்தன் கூட நிச்சயமானதுக்கு அப்புறமும் அர்ஜுன் பயலுக்கு அப்படியே பிளவர் எல்லாம் கொடுத்து எப்படி நூல் விடுறா. அங்க பாத்தியா, உன் ஆனந்த் அவ கூடயே பேசிக்கிட்டு இருக்கா. நீ எப்ப பார்த்தாலும் என் கூடயே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேடி. அங்க பாரு, வசு விக்கல வச்சு அர்ஜுன கவுக்கல, அதே மாதிரி நீயும் விக்கல் எடுறி. நான் போய் உடனே ஆனந்த் கூட்டிட்டு வரேன். ஐயோ, இழுச்சுக்கு நிக்காதடி, விக்கல் எடு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடு. வரேன்.
தம்பி 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 நில்லுங்க நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்க. அங்க பாத்தீங்களா என் பேத்திக்கு விக்கல் வந்துருச்சு. தண்ணி கொடுத்தும் நிக்கல. நீங்க ஏதாவது அதிர்ச்சியா ஷாக்கான வைத்தியம் பண்ணீங்கன்னா அவளுக்கு விக்கல் நின்னு போயிடும். நான் என்னங்க பண்றது? என்ன பண்ணவா? ஐயோ நீங்க ஏதாவது அப்படியே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்லனா பாவம் என் லக்கி விக்கி விக்கியே செத்துருவா போல இருக்க. ஏய் அப்படியா? சரி இருங்க, வரேன். ஓகே சக்சஸ். இவன் போய் ஐ லவ் யூ அவகிட்ட சொல்ல போறான். லக்கி சந்தோஷத்துல பறக்க போறா. என்னாச்சு இலக்கியா? விக்கல் எடுக்குதா? ஓ, விக்கல் நிக்கணுமா? அது விக்கல் நிக்கிறதுக்கு என்ன பண்ணுனா, ஓ ஓகே 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 ஓகே. என்ன பாரு. ஓகே. பாத்தீங்களா, விக்கல் நின்றுச்சு. அவ்வளவுதான். இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. லூசு பாட்டி. ஓய்யோ வாடி தங்கம். பாட்டி பாட்டியா பாட்டி? நானும் தான் தலையில கூட்டிட்டு போயிட்டாரு பாட்டி. என்னடி பண்றது? நாம ஏதாவது பிளான் பண்ணா மட்டும் எல்லாமே உல்டாவாவே நடக்குது. ஆனா அந்த ஓட்டாம்பர உங்க அக்கா காரி கோணவா இருக்காளே, அவ எப்படிதான் பிளான் பண்ணுவாளோ தெரியல. அவ பிளான் பண்றதெல்லாம் மட்டும் சரியா நடக்குது. ஆனா அந்த ஆனந்த் மட்டும் உன் கூட சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். பலிக்க போது தடை விட்டுக்கோ. ஐயோ பாவம். சொல்லுங்க உத்தமன். பெரிய தம்பி, இன்விடேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சான். இப்பதான் ஷாப்ல இருந்து போன் பண்ணாங்க. சரி, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி, அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ, பை. எல்லாம் சாப்பிட்டீங்களா? மா, ஐ ஹேவ் a good news for you. என்னப்பா? இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உத்தமன் வாங்கிட்டு வர போயிருக்காரு. அப்படியா? கல்யாணத்துல 100 நல்ல விஷயம் நடக்கும். பத்திரிக்கையில மணமக்களுடைய பேரை பாக்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அர்ஜுன் இனியா, வசுந்தரா இளமாறன். சொல்றதுக்கே ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா அண்ணி. பத்திரிக்கையில மட்டும்தான் அர்ஜுன் இனியா. ஆனா நடக்க போறது வேற இல்ல. பேரை சொல்லி பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நிஜத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. இந்திரா, பத்திரிக்கை எடுத்துட்டு போய் குலதெய்வ கோயில்ல வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். சரியா? சரிங்க அண்ணி. நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பத்திரிக்கை வீட்டுக்கே வந்திருக்கேன். நீங்க எல்லா விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு சந்தோஷமா பண்றீங்க. ஏதோ உங்க பொண்ணுக்கு பண்ற மாதிரி நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. அண்ணி எப்பவுமே அப்படிதான். சாதாரண விஷயத்த கூட ரொம்ப கவனமா எடுத்து பண்ணுவாங்க. இது கல்யாண விஷயம் இல்ல, அதான் இன்னும் ரொம்ப கவனமா இருக்காங்க. பத்திரிக்கை வரப்போகுதுன்னு எல்லாரும் கொண்டாட்டமா இருக்கீங்க. பத்திரிக்கையை பார்த்த உடனே கொண்டாட்டம் எல்லாம் திண்டாட்டம் ஆக போகுது. பத்திரிக்கை ரெடி.